காங்கேயம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? காங்கேயம் தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக சார்பில் போட்டியிட முயற்சியும் அனைவருமே மக்கள் செல்வாக்கும் பொருளாதார ரீதியான செல்வாக்கு பெற்றவர்கள் என்பதோடு அவர்கள் சார்ந்த கட்சியிலும் செல்வாக்கு பெற்றவர்களே. அதிமுக, திமுக இடையே நேரடி போட்டி என்றால் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும். காங்கேயம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. யார் யாரோடு சேர்வார்கள், யார் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு என்ற அனல் பறக்கும் கருத்து கணிப்புகளும் தேர்தல் செய்திகளும் இணைய வாயிலாக பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் உங்கள் கிங் 360 சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக அதிமுக, திமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட் என்னும் உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் காங்கேயம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக முக்கியத்துவம் பெற்ற தொகுதி தான் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. காங்கேயம் பண்டைய கொங்கு நாட்டின் தலைநகராக இருந்தது. ரோமானிய பேரரசின் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெரில் கற்கள் இங்குள்ள சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்டதாக, இதற்கு ஆதாரமாக ரோமானிய நாணயங்கள் இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது எல்லாவற்றையும் விட உலக புகழ் பெற்ற காங்கேயம் காளைகளுக்கு பெயர் பெற்றதுதான் இந்த தொகுதி, காங்கேயம் தொகுதி. கடந்த 2007 வரை ஈரோடு மாவட்டத்தில் இருந்த காங்கேயம் தொகுதி தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக உதயமான போது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மறுவரையின் போது தனி சட்டமன்ற தொகுதியான வெள்ளக்கோவில் சட்டமன்ற தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதியுடன் இணைக்கப்பட்டது. இந்த தொகுதியில் காங்கேயம், வெள்ளக்கோயில் என 2 நகராட்சிகளும், சென்னிமலை, முத்தூர் என 2 பேரூராட்சிகளும், காங்கேயம், சென்னிமலை ஆகிய 2 ஊராட்சி ஒன்றியங்களும் உள்ளன. சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் 10 ஊராட்சிகளும், குண்டாலம் ஊராட்சி ஒன்றியத்தில் 6 ஊராட்சிகளும் அடங்கியுள்ளன. இத்தொகுதியில் விவசாயம், அரிசி ஆலைகள், தேங்காய் எண்ணெய் ஆலைகள், தேங்காய் பருப்பு உலர்களங்கள், கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு ஆகிய முக்கிய தொழில்களாக விளங்குகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை கீழ் பவானி பாசனம் மற்றும் பரம்பிக்குளம் ஆலியாறு பாசனம் வாயிலாக பாசனம் பெறும் பகுதிகளையும் வானம் பார்த்த விவசாய நிலையங்களையும் உள்ளடக்கியதுதான் காங்கேயம் தொகுதி. இங்கு மேய்ச்சல் நிலங்கள் அதிகம் உள்ள பகுதி என்பதால் ஆடு வளர்ப்பும் பால் உற்பத்தியும் விவசாயிகளுக்கு கூடுதல் பொருளாதார அம்சமாக விளங்குகிறது. நத்தக்கடையூர், முத்தூர், சென்னிமலை, திட்டுப்பாறை உள்ளிட்ட கீழ்பவானி பாசன பகுதிகளில் நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் பயிர்களும், வெள்ளக்கோவில், காங்கேயம் உள்ளிட்ட பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன பகுதிகளில் தென்னை, கிழங்கு வகைகள், சோளம், எண்ணெய் வித்துக்கள், மரமுருங்கை மற்றும் சிறுதானிய சாகுபடிகளும் செய்யப்படுகின்றன. தொழில்துறை ரீதியாக காங்கேயத்தில் 500க்கும் மேற்பட்ட தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் மற்றும் தேங்காய் பருப்பு உலர்களங்களும் 300க்கும் மேற்பட்ட அரிசி உற்பத்தி ஆலைகளும் உள்ளன. காங்கேயம் அரிசிக்கென்று தனி புகழ் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அகில இந்திய அளவிலேயே காங்கேயம் அரிசிக்கென்று பெரும் பெயர் உள்ளது. வெள்ளக்கோயில் பகுதியில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள தேங்காய் உலர்களங்கள், 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் உள்ளன. சென்னிமலை பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட கைத்தறி கூடங்களும், 300க்கும் மேற்பட்ட கைத்தறி கூட்டுறவு சங்கங்களும், 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் உள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மூப்பே சுவாமிநாதன் வெற்றி பெற்று தற்பொழுது செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக திமுக அரசாங்கத்தில் இருந்து வருகிறார். காங்கேய தொகுதியுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு வெள்ளக்கோயில் தொகுதியில் போட்டியிட்டு 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் மூப்பே சுவாமிநாதன். இவர் 94,197 வாக்குகளை பெற்று அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆசா ராமலிங்கத்தை தோற்கடித்தார். சுமார் 2,66,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மூப்பே சுவாமிநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, இள பத்மநாபன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் அறிவாலயத்தில் இருக்கிறார்கள். தற்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருந்து வரும் மூப்பே சுவாமிநாதன் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார்.
இதற்கு முன்பு திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் பதவிகளில் இருந்துள்ளார். கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இவர். இதுவரை 4 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அயலக தமிழர் நலவாரிய தலைவராக இருந்து வரும் கார்த்திகேய சிவசேனாதிபதி திமுகவின் மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளராக ஆவார். இதற்கு முன்பு திருப்பூர் மாவட்ட கலை இலக்கிய பாசறை அமைப்பாளராக பணியாற்றியுள்ளார். இவரது தாத்தா மிசா சாமிநாதன் வெள்ளக்கோவில் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். இவரும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். திருப்பூர் மாநகராட்சி மண்டல தலைவராக இருக்கும் இள பத்மநாபன் திமுகவில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இதற்கு முன்பு திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். இவரும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். காங்கேயம் தொகுதியை பொறுத்தவரை கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக அருந்ததியினர் சமுதாயத்தினரும் பெரும்பான்மையாக இந்த தொகுதியில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து நாடார், முதலியார், செட்டியார், சிறுபான்மை சமூக மக்கள் கணிசமான எண்ணிக்கையில் இத்தொகுதியில் உள்ளனர். இந்த முறை திமுகவின் சார்பில் அமைச்சர் சுவாமிநாதன் காங்கேயம் தொகுதியிலிருந்து போட்டியிடாமல் அருகில் உள்ள மடத்துக்குளம் தொகுதிக்கு போட்டியிடவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதனால் அவர் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முயற்சித்து வருவதாக தெரிகிறது. மடத்துக்குளம் தொகுதியில் தற்பொழுதைய அதிமுக எம்எல்ஏவின் செல்வாக்கு நன்றாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில் காங்கேயம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியின் தேசிய செயலாளர் பா. கோபி போட்டியிட வாய்ப்புள்ளது. இவர் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனம் வைத்து பிரபல நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதிமுக கூட்டணி சார்பில் முன்னாள் எம்எல்ஏவான NS நடராஜன் 2021 அதிமுக சார்பில் போட்டியிட்ட முருகவேல் என்கின்ற ராமலிங்கம், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமியின் பேரன் விஸ்வேஸ்வரன் ஆகியோர் வேட்பாளர் போட்டிக்கான களத்தில் உள்ளனர். காங்கேயம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவான NS நடராஜ் அதிமுகவின் காங்கேயம் ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இவர் NSN தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலை நடத்தி வருகிறார். இவர் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கட்சியின் திருப்பூர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முருகவேல் என்கின்ற ராமலிங்கம் கோழிப்பண்ணை தொழில் செய்து வருகிறார். விவசாயத்தை மேற்கொண்டு வருகிறார். இவரும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். வெள்ளக்கோவில் ஒன்றிய செயலாளராக இருந்து வரும் விஸ்வேஸ்வரன் அமெரிக்காவில் படித்துவிட்டு சொந்த ஊரில் அரசியலாக களமாடி வருகிறார். இவரின் தாத்தா துரை ராமசாமி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர். இவரது தந்தை வெங்கடேச சுதர்சன் வெள்ளக்கோவில் ஒன்றிய குழு தலைவராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கும் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தையே சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக சார்பில் போட்டியிட முயற்சிக்கும் 3 பேருமே இந்த தொகுதியில் நன்கு அறியப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களாக உள்ளனர். ஒருவேளை இந்த தொகுதி அதிமுக கூட்டணியின் கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2006ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடியல் சேகர் தற்பொழுது தமாகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக உள்ளார். தனக்காக GK வாசன் இந்த தொகுதியை பெற்றுக் கொடுப்பார் என்ற அதீத நம்பிக்கையில் விடியல் சேகர் இருக்கிறார். அவர் காங்கேயத்தில் களமிறங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் தென்படுகின்றன. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளராக களமிறங்க யுவராஜ் மகேஷ், வி. விஜயகுமார், கா. நடராஜன் ஆகியோர் முனைப்பு காட்டி வருகிறார்கள். யுவராஜ் மகேஷ் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர், செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். வி. விஜயகுமார் தாவேகாவின் வெள்ளக்கோவில் ஒன்றிய செயலாளர், கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் டிராக்டர் உதிரிபாக விற்பனையாளராக இருந்து வருகிறார். கா. நடராஜன் தாவேகாவின் ஆலம்பாடி ஊராட்சி கிளை செயலாளராக இருக்கிறார். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் விவசாயம் மற்றும் ஷேர் மார்க்கெட் தொழில் செய்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக மருத்துவர் கார்மேகம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரான இவர் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் என்று பார்த்தால் காங்கேயம் நகராட்சி பகுதியில் உள்ள பதுமன் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. காங்கேயத்தில் காங்கேயம் காலை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனத்தில் BAB தடைமடை வரை தண்ணீர் சீராக செல்ல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வெள்ளக்கோவில் பகுதியில் முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. வெள்ளக்கோவில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வெள்ளக்கோவில் தனித்தாலுக்காவாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. வெள்ளக்கோவில் விசைத்திரை பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. காங்கேயம் வெள்ளக்கோயில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க புறவழிச்சாலைகள், ரிங் ரோடு, மேம்பாலங்கள் அமைக்கும் திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பது இத்தொகுதி மக்களின் மக்கள் குறைகளாக உள்ளது. இந்த தொகுதியைச் சேர்ந்தவர் திமுகவின் அமைச்சராகவும் திமுகவில் முக்கிய இடத்தில் இருந்தும் தொகுதிக்கான
பணிகளை சரிவர செய்யாததே தொகுதி மாறி செல்லும் எண்ணத்திற்கு அவர் வந்ததாக கூறப்படுகிறது. காங்கேயம் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக சார்பில் போட்டியிட முயற்சியும் அனைவருமே மக்கள் செல்வாக்கும் பொருளாதார ரீதியான செல்வாக்கும் பெற்றவர்கள் என்பதோடு அவர்கள் சார்ந்த கட்சியிலும் செல்வாக்கு பெற்றவர்களே. கடந்த முறை திமுக வேட்பாளர் வெற்றியும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கிடைத்தது. அதிமுக திமுக இடையே நேரடி போட்டி என்றால் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் திமுக சார்பில் காங்கிரசுக்கும் அதிமுக சார்பில் தமாகவுக்கும் இந்த தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியவில்லை. வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியானதும் கள நிலவரம் மாறும் என வாய்ப்பு தெரிகிறது. பார்க்கலாம் இறுதியில் காங்கேயம் யாருக்கு சொந்தமாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தின் பல MP MLAக்களை வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உறுதி செய்கிறது. இது குறித்த விவரங்களை கீழுள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.